السلام عليك يا رسول الله. السلام عليك يا حبيبي يا نبي الله. சயீத் பின் ஜுபைர் அவர்கள் கூறியதாவது, நபியே, இந்த வஹியை அவசரமாக மனனம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதீர் எனும் இறை வசனத்திற்கு விளக்கமளிக்கையில் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேத அறிவிப்பு அருளப்பெறும்போது தம்மைத் தாமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கிக் கொண்டிருந்தார்கள். தம் உதடுகளை வேத வசனங்களை மனனமிட வேகமாக அசைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உதடுகளை அசைத்ததைப் போன்று நானும் உங்களுக்கு அசைத்துக் காட்டுகிறேன். அறிவிப்பாளர் சயீத் பின் ஜுபைர் அவர்கள், நான் இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹூ அன்ஹு அவர்கள் தம் இதழ்களை அசைத்துக் காட்டியதைப் போன்று நானும் உங்களுக்கு அசைத்துக் காட்டுகிறேன் என்றார்கள். அப்போதுதான் உயர்ந்தோன் அல்லாஹ், நபியே, இந்த வஹியை அவசரமாக மனனம் செய்வதற்காக நீர் உமது நாவை அசைக்காதீர் எனும் வசனங்களை அருளினான். உமது நெஞ்சில் பதியச் செய்வதும் அதை நீர் ஓதும்படி செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள். நாம் இதை அருளும்போது மௌனமாக இருந்து செவிதாழ்த்திக் கொண்டிருப்பீராக என்பது பொருள். உமது நாவால் அதை மக்களுக்கு நீர் ஓதிக்காட்டி விளக்கமளித்திடச் செய்வதும் எமது பொறுப்பாகும் என்பது பொருள். மேலும் இப்னு அப்பாஸ் ரலி அவர்கள் கூறுகையில், அதன் பின்னர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது அவர்கள் ஓதுவதை செவிதாழ்த்திக் கேட்பார்கள். ஜிப்ரீல் சென்றதும் அவர் ஓதியதைப் போன்றே அந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஓதினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். السلام عليك يا رسول الله.